வணக்கம் மக்களே, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல உள்ள பார்ட் 5 தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பார்ட் 4 கண்டினியூஷன் தான் சரிங்களா. இன்னைக்கு கொண்டு வந்த கணக்குகள் எல்லாமே RS அகர்வால் புக்ல இருந்து ரெஃபரன்ஸா எடுக்கப்பட்ட கணக்குகள் தான். அதனால ஆல்மோஸ்ட் நீங்க என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லா எக்ஸாமுக்குமே தாராளமா அதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. சரி, இப்ப கணக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A man can row 9 km per hour in still water, finds that it takes thrice as much time to row up than to row down the same distance in the river. சரிங்களா. the speed of the current is அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு மேன் வந்து போட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன வேகத்துல போறாரு அப்படின்னா, row a boat in still water. அந்த ஸ்டில் வாட்டரோட கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு கூடாது சரிங்களா. அந்த போட்டை அவர் ஓட்டிட்டு போயிருக்கூடிய அந்த வேகம் என்னவாக இருக்கு அப்படின்னா 9 km per hour இருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, thrice as much time அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால டைம் தான் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்க கூடாது சரிங்களா. 3 மடங்கு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சரிங்களா. he finds that சொன்னோன்னே நம்ம இதைத்தான் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது சரிங்களா. அவரு என்ன ஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, 3 மடங்கு டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீமை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபைன் பண்ணியிருக்காங்க. என்னது டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது, அதாவது இங்க ரோ அப் அப்படிங்கிறது அந்த அப் ஸ்ட்ரீம், ரோ டவுன் அப்படிங்கிறது டவுன் ஸ்ட்ரீம். டிஸ்டன்ஸ் போயிட்டு வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் சேம் தான். ஒரு இடத்துக்கு இங்க இருந்து போயிட்டு அங்க இருந்து வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் சேம் தான். அந்த ரிவர்ல கடைசி என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் த கரண்ட், அதாவது அந்த ரிவரோட ஸ்பீட கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதுதான் கேள்வியாக இருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம என்ன கொடுத்திருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னவாக இருக்கு அப்படின்னா, அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இருக்குல்ல, அந்த ஸ்பீடை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அந்த நம்பர்ஸ்ல டேட்டா கொடுக்கல சரிங்களா. இந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடுல 3 மடங்காக இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த லைன் சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்படி இருக்கையில அந்த ரிவரோட ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி, போட்டோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு, டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் ரெண்டத்தினுடைய வேகமும் தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன், டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட கொடுத்துட்டு அந்த வாட்டரோட ஸ்பீட கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா நம்மளுக்கு 1/2 a - b. ஏனா என்னது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, b-னா அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட்ல இருந்து அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட கழிச்சிட்டு அதை 2ஆல டிவைட் பண்ணிட்டா எது கிடைக்கும், அந்த ரிவரோட ஸ்பீடு கிடைக்கும் சரிங்களா, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைக்கும். இதே ஒருவேளை நம்மளுக்கு அந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கூட அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட கூட்டிட்டு அதை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டரோட ஸ்பீடு கிடைக்கும் சரிங்களா. இந்த 2 ஃபார்முலா ஞாபகம் இந்த சம்க்கு சரிங்களா. சரி, அந்த போட்டோட ஸ்பீட கொடுத்துட்டாங்க. போட்டோட ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னது, 1/2 இன்ட்டு அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் கூட்டணும். இதான ஃபார்முலா. சரி, இங்க நம்ம என்ன எதுக்காண்டி நம்ம டைரக்டா என்ன போடலாம், ரிவரோட ஸ்பீடு தான் தெரியணும். அதனால 1/2 a - b அப்படிங்கிற இந்த ஃபார்முலா போடலாம் சரிங்களா. நம்மளுக்கு என்ன தேவை, இந்த எக்ஸோட மதிப்பு தேவை இல்லையா, சொல்றது கரெக்ட் தானே. இந்த எக்ஸோட மதிப்பை ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம், எக்ஸோட இதுல கொண்டு இந்த எக்ஸோட மதிப்பு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு நம்மளுக்கு தெளிவா கிடைச்சிருமா. அதைத்தான் பண்ண போறோம், எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். சரி, எப்படி கண்டுபிடிக்க போறோம், அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், அந்த போட்டோட ஸ்பீட கொடுத்திருக்காங்க. அதனால அந்த போட்டோட ஸ்பீடுக்கான ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். சரி, போட்டோட ஸ்பீடுக்கான ஃபார்முலா இதுதான். சரி, 1/2 a என்னது அப்ஸ்ட்ரீமோட டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 3x பிளஸ் b என்னது அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு x சரிங்களா. போட்டோட ஸ்பீடு என்னன்னு கொடுத்திருக்காங்க, 9 1/3 கொடுத்திருக்காங்க. இப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா சால்வ் பண்ண முடியுமா, கண்டிப்பா முடியாது. அப்ப என்ன பண்ணணும், கலப்பு பின்னமாக இருக்கிறத சம பின்னமாக மாத்தணும். அப்ப 9 3s are 27, 27 கூட 1 கூட 28/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. சரி, பாருங்க, 1/2 இன்ட்டு 3x பிளஸ் x என்னது 4x அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும், ஈக்குவல் டு 28/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க 1 2 2 இரு 2 4, இந்த 2 இடது பக்கம் வலது பக்கம் கொண்டு போங்க, அப்பதான் எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். 28/3 இந்த 2 வலது பக்கம் போவேல என்ன ஆகும், 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. இங்க 1 2 2, இங்க 1 2 2, 4 2 8. அப்ப எக்ஸினுடைய மதிப்பு நம்மளுக்கு 14/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்ப இந்த எக்ஸோட ஃபார்முலா இந்த எக்ஸ்ல கொண்டு போட்டோம்னா என்ன கிடைக்கும், 3
3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 14/3. அப்போ இந்த 3 கேன்சல் ஆகி 14 இருக்கும் சரிங்களா. இங்க எக்ஸ் மட்டும் தான் போடணும். அப்போ 14/3 சரிங்களா. அப்ப அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டத்தோட ஸ்பீடும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலா 1/2 a - b அப்படிங்கிற இந்த ஃபார்முலா கொண்டு போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த போட்டோட ஸ்பீடு கிடைச்சிரும் சரிங்களா. சரி, அதான ஃபார்முலா நம்மளுக்கு, சாரிங்க, அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைச்சிரும். அதான ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா தானே, அத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இத கொண்டு போட்டுருவோம். 1/2 இன்ட்டு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் போடணும். என்னது? 14. அதுல இருந்தா அந்த அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட கழிக்கணும். 14/3 சரிங்களா. சரி, இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 14 × 3 42. இங்க ஓர் 14 14. 1 × 3 3 சரிங்களா. சரி, இப்ப பாருங்க, இப்ப இந்த 42ல இருந்து 14 கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 28 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. டிவைடட் பை 3. இங்க ஒரு 2 2, இங்கேயும் ஒரு 2 2, 4 2 8. அப்ப கடைசியா 14/3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த போட்டோட வேகம் என்னவாக இருக்கு? சாரி, அந்த போட்டுனே வருது, அந்த ஸ்ட்ரீமோட வேகம் 14/3 இருக்கு சரிங்களா. அப்போ 14/3 அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இல்ல சரிங்களா. அப்போ ஆப்ஷன்ல இருக்கிறத ஏதோ நீங்க இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்துறதுக்கு இந்த ஆப்ஷன் வழியாகவும் போலாம். அப்படி இல்ல அப்படின்னா டைரக்டா நீங்க டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. 14 உள்ள போடுங்க, அந்த 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 3 12, மீதி நம்மளுக்கு 2 கிடைக்கும். டினாமினேட்டர்ல என்னதான் போடணும்? அந்த எதாவது டிவைட் பண்ணீங்களோ அதை தான் போடணும். இந்த ரிமைண்டரை மேல போட்டுக்கணும், இந்த ஈவை இங்க போட்டுக்கணும். அப்ப 4 2/3 km/h அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரி. அப்படி இல்ல அப்படின்னா ஆப்ஷன் வழியாவும் போலாம். 4 2/3 இருக்கா, 4 × 3 12, 12 + 1 14, 14/3 அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனையா இந்த மாதிரி கூட நீங்க பார்த்து சால்வ் பண்ணலாம். A motor boat can travel at 10 km/h in still water சரிங்களா. அப்போ அந்த போட்டோட வேகத்தை கொடுத்துட்டாங்க. போட்டோட ஸ்பீடு 10 km/h இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். It traveled 91 km downstream. downstream அதோட டிஸ்டன்ஸ், டவுன்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. டவுன்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் 91 km சரிங்களா. அது மட்டும் இல்லாம ரிட்டர்ன்னா என்னது? அப்ஸ்ட்ரீம் சரிங்களா. அப்ஸ்ட்ரீமோட ஆல் டுகெதர், அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் என்னது? 91 km தான் சரிங்களா. என்னங்கறத பாருங்க. It traveled 91 km downstream in a river and then returned taking all together 20 hours. ரெண்டுத்துக்குமே போயிட்டு வர டிஸ்டன்ஸ் ரெண்டுமே என்னதான்? 91 km தான் சரிங்களா. சரி, இப்படி போயிட்டு வரையில போயிட்டு வர்றதுக்கு ரெண்டுத்துக்குமே டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கிற டைம் என்னதுதான்? 20 ஹவர் தான் டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்குமான டைம், போயிட்டு வர்றதுக்கான டைம் 20 hours கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த ரிவரோட அந்த ஃப்ளோவை கண்டுபிடிங்க சரிங்களா. என்ன ரேட்ல என்ன ஸ்பீட்ல ஃப்ளோ, அது ரிவரோட ஸ்பீட கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதுதான் கேள்வியாக இருக்கு சரிங்களா. சரி, நம்மளுக்கு அப்ப இங்க என்னதெல்லாம் தெரியும்? போட்டோட ஸ்பீடு தெரியும், அது மட்டும் இல்லாம டிஸ்டன்ஸ் தெரியும் சரிங்களா. இந்த ரிவரோட ஸ்பீட எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்குமான ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, போட்டோட ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம அந்த ரிவரோட ஸ்பீடும் தெரியும். இங்க டோட்டல் டைம் கொடுத்திருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா D = T × S அப்படிங்கிற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்? ஏன்னா நம்மளுக்கு 3 இன்ஃபர்மேஷன், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம் இவ்வளவுதான் தெரியறதுனால நம்ம இந்த ஃபார்முலா போடுவோம் சரிங்களா. சரி, டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீமும் கொடுத்துட்டாங்க. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டுத்துக்குமான ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டோட ஸ்பீடும் ரிவரோட ஸ்பீடும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டோட ஸ்பீடு u கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீட v கிலோமீட்டர் அப்படி சொல்லிட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டோட ஸ்பீட்ல இருந்து அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீட கூட்டணும். கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? டவுன் ஸ்ட்ரீம்கான ஸ்பீடு கிடைச்சிரும். போட்டோட ஸ்பீட்ல இருந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீட கழிச்சோம்னா அப் ஸ்ட்ரீம்கான ஸ்பீடு கிடைச்சிரும் சரிங்களா. இப்படி நம்ம ஸ்பீட கண்டுபிடிக்க போறோம் சரிங்களாங்க. சரி, அப்ப டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? போட்டோட ஸ்பீடையும் அந்த ரிவரோட ஸ்பீடையும் கூட்டிக்கணும் சரிங்களா. சரி, அப்ப கூட்டினா என்ன கிடைக்கும்? போட்டோட ஸ்பீடு இங்க 10 km, அந்த ரிவரோட ஸ்பீடு x சரிங்களா. சரி, அதான் கண்டுபிடிக்க போறோம்.
சரி, இப்போ அந்த அப்ஸ்ட்ரீம்கான அந்த ஸ்பீட கண்டுபிடிச்சோம் அப்படின்னா u மைனஸ் v சரிங்களா, போட்டோட ஸ்பீட்ல இருந்து அந்த ரிவரோட ஸ்பீட மைனஸ் பண்ணணும் சரிங்களா. சரி, அப்போ நம்மளுக்கு ரெண்டு டேட்டா தெரியும், ஆனா ரெண்டு டேட்டாக்கும் அதுக்கு எடுத்துக்கூடிய டைம் 20 மணி நேரம். சொல்றது கரெக்ட் தானே? சரி, அப்போ d ஈக்குவல் டு t இன்டு s அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் கொண்டு போடுவோம் சரிங்களா. ஆனா சின்ன சேஞ்சஸ் போன சமலே பார்த்தாச்சு. இதை பத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டைமை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க, அதனால சரிங்களா d by s equal to t அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரும் சரிங்களா. ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, d by s plus d by s இதான் ஃபார்முலா இருக்கும். d by s plus d by s equal to t தான் ஃபார்முலா இந்த சம்முக்கு. ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அப்ஸ்ட்ரீமோட அதாவது அப்ஸ்ட்ரீமோட டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு, டவுன் ஸ்ட்ரீமோட டேட்டாவும் இருக்கு. அதாவது போயிட்டு அப்ஸ்ட்ரீம் போயிட்டு வர்றதுக்கான டைம் தான் நம்மளுக்கு என்னது, டோட்டல் டைம் தான் 20 மணி நேரம். அதனாலதான் அப்ஸ்ட்ரீம்க்கு ஒரு டேட்டா, டவுன் ஸ்ட்ரீம்க்கு ஒரு டேட்டான்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்கோம். அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரியுங்கிறது நம்புறேன் சரிங்களா. அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டத்துக்கானதை எழுதுறதுக்காண்டி தான் இப்படி d by s plus d by s equal to t அப்படிங்கிறது டோட்டல் டைம் கொடுத்திருக்காங்க, அதையும் கவனிச்சுக்கணும். அதனாலதான் இது ஃபார்முலா சரிங்களா. சரி, முதல்ல அப்ஸ்ட்ரீம்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் d by s ஃபர்ஸ்ட் d by s ல போடும் சரிங்களா. சரி, அப்ஸ்ட்ரீமோட அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னது, எல்லாத்துக்குமே டிஸ்டன்ஸ் 91 கிலோமீட்டர் தான் சரிங்களா. d சரிங்களா, d by s னா d மேல 91 கிலோமீட்டர் மேல தான் போடணும். சரி, ஸ்பீட் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் இப்பதான் கண்டுபிடிச்சா 10 மைனஸ் எக்ஸ் சரிங்களா. பிளஸ் டவுன் ஸ்ட்ரீமோட அந்த டிஸ்டன்ஸ் 91 கிலோமீட்டர் தான், அதோட ஸ்பீட் இப்பதான் பார்த்தோம் 10 பிளஸ் எக்ஸ். சரி, ஈக்குவல் டு எடுத்துக்கிட்ட டோட்டல் டைம் என்னது 20 மணி நேரம் சரிங்களா. சரி, இப்ப என்ன பண்ணுவோம்னா, தொண்ணூத்தொன்னு காமனா வெளியிடுங்க. சரி, எடுத்ததுக்கு அப்புறமா 1/10 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1/10 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஈக்குவல் டு 20. இதை என்ன பண்ணுங்கன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா என்ன கிடைக்கும், 91 10 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 10 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 10 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா, ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க என்ன ஆகும், பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் சேர்ந்து கேன்சல் ஆயிரும் சரிங்களா. கடைசியா 21 இன்ட்டு 10 பிளஸ் 10 20 டிவைடட் பை 10 மைனஸ் எக்ஸ் 10 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னது a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதான ஃபார்முலா. அப்ப a இருக்கக்கூடிய இடத்துல இங்க 10 இருக்கு, b இருக்க இடத்துல மைனஸ் சாரிங்க எக்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. சரி, இங்க 91 இல்லையாங்க, சாரி, ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஈக்குவல் டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் என்ன இருக்கு, அதாவது நியூமரேட்டர்ல 20 இருக்கு சரிங்களா. நியூமரேட்டர்ல ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா. 20 கேன்சல் பண்ணிக்கிறேன், இங்க 1 ஆயிரும் சரிங்களா. சரி, அப்ப 91 இந்த அப்படியே இருக்கட்டும். இந்த 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மட்டும் வலது பக்கம் கொண்டு போங்க. 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிளிகேஷனுக்கு போகும். சரி, இந்த 10 ஸ்கொயர் இடது பக்கம் கொண்டு போகல, 10 ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு 100 மைனஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, அப்போ 100ல இருந்து 91 கழிச்சு அப்படின்னா மைனஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இங்க மைனஸ் கேன்சல் ஆகும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இத 3 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா. சரி, அப்ப கடைசியா நம்மளுக்கு x ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா. ரூட் எடுப்போம், ரூட் கேன்சல் ஆகி பிளஸ் ஆர் மைனஸ் 3 கிடைக்கும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீடு நெகட்டிவ்ல வராது, டிஸ்டன்ஸும் நெகட்டிவ்ல வராது. அப்போ x ஈக்குவல் டு பிளஸ் 3 அப்படிங்கறது ஆன்சரா இருக்கும் சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. பாப்போம், இது என்னன்னு பாருங்க. The speed of a boat in still water is 10 km/h. If it can travel 26 km downstream and 14 km upstream in the same time, the speed of the stream is அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. டைம் இங்க என்னவாக இருக்கு, சேம் ஆக இருக்கு சரிங்களா. சரி, பாப்போம். போட்டோட வேகம் தான் இங்கே கொடுத்திருக்காங்க, என்னவாக இருக்கு 10 கிலோமீட்டராக இருக்கு சரிங்களா. சரி, அது மட்டும் இல்லாம டவுன் ஸ்ட்ரீம்ல அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, டவுன் ஸ்ட்ரீம்ல அது கவர் பண்ணிருக்கூடிய டிஸ்டன்ஸ் 26 கிலோமீட்டர். சரி, அப் ஸ்ட்ரீம்ல அது கவர் பண்ணிருக்கூடிய டிஸ்டன்ஸ் 14 கிலோமீட்டர் சரிங்களா. இது ரெண்டுத்துக்கும் அது எடுத்துக்கிட்டக்கூடிய டைம் சேம் டைமா சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீம் 26 கிலோமீட்டர் அது டிராவல் பண்ணிருக்கா, அதுக்கு என்ன டைம் எடுத்துக்கிச்சோ அதே டைம் தான் இந்த அப் ஸ்ட்ரீம்ல 14 கிலோமீட்டர் போனதுக்கும் எடுத்துக்கிட்ட டைமாக இருக்கும். இந்த ரெண்டு டைமும் சேம் தான் சரிங்களா அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சரிங்களா. புரியுதா? இங்க டைம் எக்ஸ்னா இங்கேயும் டைம் எக்ஸா தான் இருக்கும், எடுத்துக்கூடிய டைம் சேமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடி, அந்த ரிவரோட ஸ்பீட கண்டுபிடின்னு கேட்டாங்க சரிங்களா. அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா.
இங்க இது வேணா ஒய்னு வச்சுக்கிட்டுமா, சரி இருக்கட்டும். இந்த ஒய்யோட ஸ்பீட தான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. எப்பவும் போல போட்டோட ஸ்பீடும் சரிங்களா. இங்க என்னதெல்லாம் நம்மளுக்கு இருக்கா, அதாவது அவங்க கொடுத்திருக்கிற டேட்டாஸ் என்னதெல்லாம் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸ்பீட கொடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ கொடுத்திருக்காங்க, டைமை கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ங்கறது ஞாபகம் வந்துடணும். d = t × s அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ங்கறது ஞாபகம் வந்துடணும். சரி, அப்ப போட்டோட ஸ்பீடும் அந்த ரிவரோட ஸ்பீடும் நம்மளுக்கு மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ தெரிஞ்சாலும் நம்மளுக்கு எதை கால்குலேட் பண்ணிடலாம், அந்த அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் ரெண்டத்தினுடைய ஸ்பீடையும் கால்குலேட் பண்ணிடலாமா. முதல்ல அதை தான் பண்ண போறோம் சரிங்களா. சரி, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், போட்டோட ஸ்பீடு கூட அந்த ரிவரோட ஸ்பீட கழிக்கணும் சரிங்களா. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டோட ஸ்பீட்ல இருந்து ரிவரோட ஸ்பீட கழிக்கணும். போட்டோட ஸ்பீடு இங்க 10 கிலோமீட்டர் மைனஸ் ரிவரோட ஸ்பீடு y. சரி, அப்ஸ்ட்ரீமோட சரிங்க டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டோட ஸ்பீடு கூட ரிவரோட ஸ்பீடு என்ன பண்ணணும், கூடணும். அப்ப 10 + y அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதான் என்னது, ஸ்பீட கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவங்க கொடுத்திருக்கூடிய அந்த ஃபார்முலா கொண்டு இந்த d = t × s அப்படிங்கிற அந்த ஃபார்முலா கொண்டு போட்டுரும் சரிங்களா. டோட்டல் டைம் இங்க கொடுக்கல. டோட்டல் டைம் அதாவது டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் போயிட்டு வர்றதுக்கு ஆன டைம் சரிங்களா. போயிட்டு வர்றதுக்கான டைம் கொடுத்தா டோட்டல் டைம்னு சொல்லுவோம். இங்க டோட்டல் டைம்லாம் கொடுக்கல. என்னன்னு கொடுத்துருக்காங்க, போறதுக்கு இருக்கக்கூடிய டைம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தான் வர்றதுக்கு இருக்கக்கூடிய டைமும் சரிங்களா சேம்னு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபார்முலா மட்டும் தான் போடுவோம் சரிங்களா. சரி, முதல்ல டவுன் ஸ்ட்ரீம்கான டேட்டாஸை வச்சு டவுன் ஸ்ட்ரீம்குள்ள ஃபில் பண்ணுவோம் சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீம்கான டிஸ்டன்ஸ், இது ஃபுல்லாவே டிஸ்டன்ஸ்கான டேட்டா சரிங்களா. சரி, டவுன் ஸ்ட்ரீம்கான டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு பாருங்க 26 சரிங்களா. டி இருக்கக்கூடிய இடத்துல 26 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு டைம், அது அவங்க வந்து டைம் என்ன டைம் அதெல்லாம் கொடுக்கல சரிங்களா. அதனால டீனே வச்சுக்கிறேன். இன்ட்டு எஸ், ஸ்பீடு இப்பதான் கண்டுபிடிச்சோம். டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 10 + y சரிங்களா பிளஸ் y. இப்ப என்ன பண்ணுங்க, இந்த 10 + y இடத்துக்கு போடுவாங்க. அப்ப 26 / 10 + y = t அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. சரி, இப்ப என்ன பண்ணுங்கன்னா அப்ஸ்ட்ரீம்கானதை இந்த ஃபார்முலா கொண்டு போடுங்க. அப்ஸ்ட்ரீம்க்கு அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் 14 கிலோமீட்டர் ஈக்குவல் டு அந்த டைம் சேம் தான் இன்ட்டு ஸ்பீடு என்னது நம்மளுக்கு 10 - y இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த ஸ்பீட இடத்துல கொண்டு வாங்க. அப்ப 14 / 10 - y = t அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் இல்லையா. இன்னொன்னு என்னது 26 மேலதான் பார்த்தோம். 26 / 10 + y = t சரிங்களா. இப்படி ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. டைம் சேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுனால இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம் சரிங்களா. ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் தானே. அதனால இந்த t தானே இருக்கு, அதனால ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் தானே சரிங்களா. அப்ப 26 / 10 + y = 14 / 10 - y அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த y தான் தேவை. இப்போ இந்த ஆப்ஷன் வழியா நான் சொன்னேன்ல, அது வழியா போய் பார்க்கலாம் சரிங்களா. எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரோ அதை நான் முதல்ல போடுறேன் சரிங்களா. இப்போ இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 கொண்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த y க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சரிங்களா. அப்ப 26 10 + y க்கு பதிலா 3 போடுறேன். 10 + 3 13 சரிங்களா. 14 / 10 - 3 என்ன ஆயிரும் 7 அப்படி சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா. இப்போ ஓர் 7 7 இரு 7 14 சரிங்களா. இங்க ஓர் 13 13 இரு 13 26. அப்ப 2 = 2ன்னு வந்திருக்கா. இப்படி சேமா வந்துச்சுன்னா அதான் ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான சரிங்களா. அப்படி இல்லைன்னு வைங்களேன், நீங்க எப்பவும் போல இப்படி கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி ஒய்யோட மதிப்பு நம்ம மேல பார்த்தோம்ல அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அப்படி இல்ல, நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னவாக இருக்கும், தப்பா இருக்கும் சரிங்களா. பாருங்க 26 10 + 2 என்ன ஆயிரும் 12 ஆயிரும் = 14 10 - 2 என்ன ஆகும் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இங்க நீங்க கேன்சல் பண்ணி பார்க்கல, ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கு, சேமா வராது. வேணாலும் பாருங்க 4 2 8 7 2 14 சரிங்களா. இங்க 6 2 12 இங்க 1 2 2 மூவி 2 6 சரிங்களா. 13/6 7/4 சேமா இல்ல சரிங்களா. அப்ப ஆப்ஷன் ஏவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எலிமினேட் பண்ணுவோம் சரிங்களா. சரி, அடுத்த சம் போயிடலாம். boat takes 90 minutes less சரிங்களா. லெஸ்ன்னு கொடுத்திருக்காங்க, ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களா. to travel 36 miles downstream than to travel the same distance upstream. if the speed of the boat in still water is 10 mile per hour, the speed of the stream is ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு போட் இருக்கு, அது டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளவு எடுத்துக்குது, டவுன் ஸ்ட்ரீம்ல அது கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் 36 மைல் சரிங்களா. சரி, அது மட்டும் இல்லாம அப் ஸ்ட்ரீம்லயும் அது
கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னதான் 36 மைல் தான் சரிங்களா. அதே தான் கொடுத்திருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் தேன் டு டிராவல் தி சேம் டிஸ்டன்ஸ் அப் ஸ்ட்ரீம், சேம் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா இவ்வளவு நாள் நம்மளுக்கு டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க 90 மினிட்ஸ் லெஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்போ எதை விட டவுன் ஸ்ட்ரீம் சரிங்களா to travel 36 miles downstream than to the same as upstream சரிங்களா. அதாவது 90 நிமிஷம் எப்படி கம்மியா எடுத்துக்குதான். எதை விட கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ல இருந்து டவுன் ஸ்ட்ரீம்க்கு டிராவல் ஆகுறதுக்கு அப்ஸ்ட்ரீம்க்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அதை விட டவுன் ஸ்ட்ரீம்க்கு 90 நிமிஷம் கம்மியா தான் எடுத்துக்குதான். ஏன்னா டவுன் ஸ்ட்ரீம் எப்பவுமே ஃபாஸ்டா தானே இருக்கும். சொல்றது கரெக்ட் தானே. அப்போ அப்ஸ்ட்ரீமை விட டவுன் ஸ்ட்ரீம்க்கு எடுத்துக்கிட்டோட டைம் 90 நிமிஷம் கம்மி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்ணுவோம், d/s பிளஸ் d/s ஈக்குவல் டு t அதான் ஃபார்முலான்னு போடுவோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன போடுவோம், டவுன் ஸ்ட்ரீம் சாரி அப்ஸ்ட்ரீம்கான டேட்டா ஃபில் பண்ணுவோம். ரெண்டாவது இதுல டவுன் ஸ்ட்ரீம்கான டேட்டா ஃபில் பண்ணுவோம். இப்படிதானே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதாவது இந்த லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறதுனால மைனஸ் போடுவோம் இங்க சரிங்களா. ஃபார்முலால ஒரு மைனஸ், சின்ன சேஞ்ச், மைனஸ் மட்டும். அப்ஸ்ட்ரீம்க்கு அது என்ன டைம் எடுத்துக்குதோ அதை விட 90 நிமிஷம் டவுன் ஸ்ட்ரீம்ல கம்மியா தான் எடுத்துக்கும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது சரிங்களா. இதுதான் ஃபார்முலா அப்படிங்கறத சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அவங்க போட்டோட ஸ்பீட கொடுத்திருக்காங்க. என்னவாக இருக்கு அப்படின்னா 10 மைல் பர் ஹாராக இருக்கு சரிங்களா. மைல் இருக்கு, அப்பெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா. சரி, அது மட்டும் இல்லாம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரிவரோட ஸ்பீடு, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ் தான் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. சரி, இது எல்லாம் தெரிஞ்சிச்சுனா இந்த ஃபார்முலா தான் கொண்டு போட போறோம். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் தனித்தனியா நம்மளுக்கு என்ன பண்ணணும், அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். சரி, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, அந்த போட்டோட ஸ்பீட்ல இருந்து ரிவர் ஸ்பீட கூட்டணும். 10 பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட கண்டுபிடிக்க பண்ணணும், போட்டோட ஸ்பீட்ல இருந்து ரிவரோட ஸ்பீட கழிக்கணும் சரிங்களா. இப்ப எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு, இந்த ஃபார்முலா கொண்டு போட்டா ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா. சரி, அப்ப டி டிஸ்டன்ஸ் முதல்ல அப் ஸ்ட்ரீம்கானதான் ஃபில் பண்ணணும் சரிங்களா. அப்ஸ்ட்ரீமோட அந்த டிஸ்டன்ஸ் என்னது 36 மைல் சரிங்களா. சரி, டைம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டைம் என்ன கொடுத்திருக்காங்க 90 மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க சரிங்களா. எல்லாத்துலயும் மைல் பர் ஹவர்னு இருக்கு. அதனால மினிட்ல இருக்கிறத நம்ம ஹவருக்கு மாத்துவோம் சரிங்களா. சரி, இங்க அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது 10 மைனஸ் எக்ஸ். சரி, மைனஸ் சரிங்களா. ஃபார்முலா என்னது மைனஸ் தானே இந்த ஃபார்முலால சரிங்களா. அப்போ இங்கேயும் டவுன் ஸ்ட்ரீம்கான டிஸ்டன்ஸ் 36 டிவைடட் பை டவுன் ஸ்ட்ரீம்கான ஸ்பீடு 10 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த டைம் என்னது 90 மினிட்ஸ் சரிங்களா. மினிட்ஸை நம்ம ஹவரா மாத்தணும். அப்ப என்ன பண்ணணும், 60 டிவைட் பண்ணணும். இப்ப மினிட் கணக்கு ஹவர் கணக்காக மாறிடும். இந்த சைவர் கேன்சல் பண்ணிடலாம். இங்க 3 × 3 9 இரு 3 6 சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். இந்த 36 என்ன பண்ணுங்க, காமனா வெளில எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், 1/10 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/10 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க, என்ன கிடைக்கும் 10 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 10 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கரெக்ட் தானே. டிவைடு கீழே 10 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 10 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த 36 ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கம் கொண்டு போங்க. அப்ப என்ன 3/2 டிவைடுக்கு போகும் இன்ட்டு 1/36 சொல்லிட்டு ஆகும். இங்க 1 3 3, இங்க 1 3 3 இரு 3 6. அப்போ 1/2 இன்ட்டு 12 24 இருக்கும். சரி, அதை பாத்துக்கலாம். முதல்ல 10 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த -10 இந்த -10 கேன்சல் ஆயிரும். கரெக்ட் தானே. இந்த 10 மைனஸ் எக்ஸ் 10 பிளஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ ஃபார்முலா கொண்டு போதோம் அப்படின்னா 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 12 24 சரிங்களா. சரி, அப்போ இங்க என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/24. இப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 2 இன்ட்டு 2x இன்ட்டு 24 ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. சரி, இங்கிட்ட எழுதிக்கிறேங்க. அப்போ 2, அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு 24 48x ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் இருக்கிறத ஒரே பக்கமா கொண்டு வாங்க. அப்ப என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 48x மைனஸ் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 கிடைக்குமா. இந்த இது 48x ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறத 10 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் ஈக்குவல் டு எடுத்து பக்கம் கொண்டு வந்திருக்கேன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. இப்போ நம்ம இதுக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை சரிங்களா. அப்போ
எப்பவுமே பாலினாமியல் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஆப்ஷன் மெத்தட்ல போங்க சரிங்களா. அது கூட ஈஸியா தான் இருக்கும். ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எந்த வேல்யூ எல்லா வேல்யூஸும் என்ன பண்ணுங்க ஃபார்முலால கொண்டு, அதாவது இப்ப நம்ம பாலினாமியல் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதுல கொண்டு போடுங்க. அப்போ எப்போ நம்மளுக்கு 0 வருதோ அதுதான் ஆன்சரா இருக்கும் சரிங்களா. அப்படி கூட பண்ணிக்கலாம். சரி, இப்ப நான் 2 மைல் சரிங்களா, அதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. அதனால அந்த 2 மைல நான் என்ன பண்றேன் இதுல கொண்டு போடுறேன். இப்ப எல்லாத்துக்கும் 0 வருதான்னு பார்ப்போம் சரிங்களா. சரி, 2 ஸ்கொயரு, அப்போ இங்க 48 × 2 96, சரி மைனஸ் 10 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, இங்க பாருங்க 2 ஸ்கொயர் என்னது 4 பிளஸ் 96 மைனஸ் 10 ஸ்கொயர் 100, 4 பிளஸ் 96 எத்தனை 100 மைனஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஈக்குவல் டு 0. சொல்றது கரெக்ட் தானே. அப்போ 100 மைனஸ் 100 0, 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சா. பாருங்க ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் 2 போட என்ன சேமா வந்துருச்சு. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா பாலினாமியல்ல எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த மெத்தட் இருக்கும்ல, அதாவது இது ரெண்டத்தையும் பிளஸ் பண்ணல, அதே வேணா சொல்லி காமிச்சிட்டோமா, 2 × 50 மைனஸ் 50 நம்மளுக்கு 2 × 50 100 நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனா நம்மளுக்கு என்ன வேணும் மைனஸ் 100 வேணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்க இங்கிட்டு 50 பக்கத்துல மைனஸ் போடாதீங்க, அது எதுக்குங்கிறத சொல்றேன். அப்போ இங்க மைனஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும் இல்லையா. சொல்றது கரெக்ட் தானே. ஈக்குவல் டு மைனஸ் 100ங்க. சரி, இப்போ 2 பிளஸ் 50 என்னது நம்மளுக்கு 48. இதே ஒருவேளை இந்த 50 பக்கத்துல மைனஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் மைனஸ் 48 வந்திருக்கும். அது நம்மளுக்கு தேவையில்லை சரிங்களா. நம்மளுக்கு ரூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் பிளஸ் 50 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் ரூட்ஸ். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் பிளஸ் 50 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், எக்ஸ் மைனஸ் 50 ஆகும். இப்பதான் சொன்னேன் ஸ்பீட் எப்பவுமே என்னவாக இருக்காது மைனஸ்ல இருக்காதுன்னு சொன்னேன். அப்ப x = 2 அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன் வழியாவும் போலாம், இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. A man rose to a place 48 km distance and back in 4 hours. சரிங்களா, பாருங்க டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் போயிட்டு வர்றதுக்கு அவருக்கு எடுத்துக்கூடிய டைம் 14 மணி நேரம். பாருங்க டிஸ்டன்ஸ் என்னவாக தான் இருக்கு 48 கிலோமீட்டராக தான் இருக்கு. He finds that he can row 4 km with the stream in the same time as 3 kilometers against the stream. சரிங்களா, the rate of the stream is அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. டவுன் ஸ்ட்ரீம்ல அவங்க போவாங்கல்ல, டவுன் ஸ்ட்ரீம்ல போவேல 4 கிலோமீட்டர் எடுக்குமா சரிங்களா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு. இப்படி 4 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்ல போற நேரத்துல அப்ஸ்ட்ரீம்ல எவ்வளவுதான் போக முடியுமா 3 கிலோமீட்டர் தான் போக முடியுமா அப்படிங்கிற அந்த ரேட்டாவை தான் கொடுத்திருக்காங்க. இப்படி போக முடிஞ்சது அப்படின்னா அந்த ஸ்ட்ரீமோட ரேட், அதாவது அந்த ரிவரோட ஸ்பீடை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதுதான் கேள்வி சரிங்களா. சரி எழுதிக்கலாம் முதல்ல. சரி, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கு 48 கிலோமீட்டர் தான். டவுன் ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் என்னதான் 48 கிலோமீட்டர் தான். டோட்டல் டைம் 14 மணி நேரம். டவுன்ஸ் அதாவது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா d/s பிளஸ் d/s பிளஸ் டி அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். இன்னொன்னு நோட் பண்ணீங்களான்னு தெரியல, என்னது கேட்டிருக்காங்க ரிவரோட ஸ்பீடை கேட்டிருக்காங்க, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனா ஸ்ட்ரீமோட ஸ்பீட சாரிங்க அந்த போட்டோட ஸ்பீடு என்ன செய்யல கொடுக்கல சரிங்களா. அதுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா வேற ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து வச்சிருக்காங்க. அது புரியுதா. அது இதுக்கு முன்னாடி பார்த்த சம்முக்கும் இப்ப பாக்குற சம்முக்கும் நம்மளுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரிங்களா. டி ஈக்குவல் டு T × S அப்படிங்கிற ஃபார்முலா வச்சுக்கோங்க ஒரு பக்கத்துல சரிங்களா. இந்த செகண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கத இப்ப நம்ம அங்க எழுதுவோம் சரிங்களா. 3 கிலோமீட்டர் பாருங்க சரிங்க, அப்ஸ்ட்ரீம் ஒரு டேட்டாவும் டவுன் ஸ்ட்ரீமோட ஒரு டேட்டாவும் கொடுத்திருக்காங்க. சரி, டவுன் ஸ்ட்ரீம்ல 4 கிலோமீட்டர் போறாங்கன்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த டைம் நான் வேணா ஒய்ன்னு வச்சுக்கிட்டுமா. சரி, அப்ஸ்ட்ரீம்ல 3 கிலோமீட்டர் போறாங்களா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம் சரிங்களா. என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டத்துக்கும் இந்த 3 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போறதுக்கும் டவுன் ஸ்ட்ரீம் போறதுக்கு 4 கிலோமீட்டர் எடுக்கக்கூடிய ரெண்டு டைமும் சேமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போ நம்மளுக்கு சேம் டைம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இதான் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாத்துக்கோ எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இதுல இருந்து டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, டைம் தெரிஞ்சிருச்சு, ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாமா. ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாமா, டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீம் ரெண்டுத்தோட ஸ்பீடையும் கண்டுபிடிச்சிடலாமா. அதான் பண்ண போறோம். இப்போ D = T × S அப்படிங்கிற ஃபார்முலா போட போறோம். முதல்ல
அப்ஸ்ட்ரீம்க்கு பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்ட்ரீமோட டிஸ்டன்ஸ் என்னது 3 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டைம் என்னது y இன்ட்டு ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க போறோம் 3/y ஈக்குவல் டு என்னது அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் டைம் என்னது y இன்ட்டு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்க போறோம் 4/y ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு சரிங்களா. அப்போ அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அவங்க எப்படி டேட்டா கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இப்ப எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு, இதை கொண்டு போட்டுற வேண்டியதான் சரிங்களா. சரி, அப்போ டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீமுக்கும் 48 கிலோமீட்டர் தான். அது மட்டும் இல்லாம அப்ஸ்ட்ரீமுக்கான அந்த டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு சாரிங்க ஸ்பீட் என்னது 3/y இல்லையா, அது போட்டுக்கோங்க 3/y. டவுன் ஸ்ட்ரீம்கான டிஸ்டன்ஸ் என்னது 48 தான் டிவைடட் பை அதுக்கான ஸ்பீட் என்னது 4/y ஈக்குவல் டு இது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கூடிய அந்த டைம் என்னது 14 மணி நேரம் சரிங்களா. 14 மணி நேரம். சரி, இப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த 48 காமனா வெளிலடுங்க சரிங்களா. காமனா வெளில அடிக்கல என்ன ஆகும் 48 1/3y பிளஸ் 1/4y ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. சரி, இப்ப இதை மேல கொண்டு போனா என்ன ஆகும் y/3 பிளஸ் y/4 ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இந்த 48 அந்த சைடு கொண்டு போங்க y/3 பிளஸ் y/4 ஈக்குவல் டு 14. 48 வலது பக்கம் போகல டிவைடுக்கு போகும் டிவைட் பை 48 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. சரி, ரெண்டாவது வேக்பாட்ல போட்டோம் அப்படின்னா 2 2 4 4 2 8 7 2 14 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, முடிச்சு போச்சு, விட்டுருவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க என்ன ஆகும் 4y பிளஸ் 3y. சரி, அப்போ 4 × 3 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் 7/24 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, டினாமினேட்டர் ரெண்டும் இருக்கிறதுல ரெண்டத்தையும் சேமா இருக்கிறது கேன்சல் பண்ணி டினாமினேட்டர்ல என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாமா. ஓர் 12 12 இரு 12 24 சரிங்களா. அப்ப 4y பிளஸ் 3y 7y அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஈக்குவல் டு 7/2 சரிங்களா. சரி, இந்த 7 இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாமா. கடைசி என்ன கிடைக்கும் y ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சொல்றது கரெக்ட் தானே. இப்போ என்ன பண்ண போறோம்னா y நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு yனா y அப்படிங்கிறது அந்த டைம் சேம் டைம் அப்படி சொல்லிட்டு சொன்னோம்ல அந்த சேம் டைம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. சரி, இப்போ இந்த y கொண்டு இது ரெண்டத்துலயும் போட்டோம்னு வைங்களேன் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு இந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ரெண்டுமே கிடைச்சிருமா. இப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த 1/2 ஈக்குவல் டு ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது a மைனஸ் பி டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து அப் ஸ்ட்ரீம் கழிப்போம் அந்த ஃபார்முலா இருக்குல்ல அதுல கொண்டு போகணும் சரிங்களா. சரி, y-யோட மதிப்பு 1/2 தெரிஞ்சிச்சு. us அப்போ 3/1/2 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். மேல வரையில 3 × 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. இங்க ds என்னது 4/1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். மேல வரையில 4 × 2 அப்ப என்னன்னு 8 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ரெண்டத்தினோட டேட்டாவும் கிடைச்சிருச்சு சரிங்களா. இப்ப கொண்டு 1/2 டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு நம்மளுக்கு என்னதுங்க இப்பதானே பார்த்தோம் 8 சரிங்களா. மைனஸ் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் 8 மைனஸ் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது 6 சரிங்களா. சரி, அப்போ 1/2 × 8 மைனஸ் 6 எத்தனை 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 1 2 2 1 2 2 சரிங்களா. அப்போ கடைசியா 1 km/h அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. அப்போ அந்த ரிவரோட ஸ்பீட் என்னவாக இருக்கு 1 km/h இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.